இப்போ பாரு அடிபொலியா அடிபொலியா ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி எந்திரிச்சிட்டோம். அங்கே ஒருத்தன் அரை நிர்வாண குளத்தில் நிற்கிறான். நம்ம காலங்காத்தால அந்த பக்கம் வேப்ப எழுப்பி போடுச்சு. நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் ரைடுக்கு போனோம். இந்த அங்கே ஒரு பார்த்தீங்களா, அங்கே இருக்கான் பார்த்தீங்களா கைஸ், இன்னைக்கு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிராவல் பண்ண போகிறோம். ஆமாம், இது வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணதே இல்லை. 400 கிலோமீட்டர் புதுசாக தான் சொல்லி அவன். அங்கே ஒருத்தர் அரை நிர்வாணத்தில் இருக்கனால டக்கு 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 வேறு சட்டை வர மாட்டேன். இருந்தா பாருங்களேன், இதுதான் குளிக்கல கைஸ், அவன் உள்ள போயிட்டு சும்மா நின்றுட்டு வரான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் குளிக்கவே இல்லை. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இவனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இதே ட்ரெஸ் தான் போடுவான், நாளைக்கு இதே ட்ரெஸ் தான் போடுவான், அவனுக்கு ஆமாம், அவன் வந்து 3 செட்டு கொண்டு வந்திருக்கிறான். 3 செட்டு கொண்டு வந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சும்மா பேருக்குன்னு காட்டுறதுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிறான். நீ அதுக்கப்புறம் வந்து தோணுச்சுன்னா மட்டும்தான் போடுவான். அவன் தோணுச்சுன்னா குளிப்பான், தோணுச்சுன்னா போடுவான். அந்த மாதிரி கேட்டகரி அவன் முறைக்கிறே எங்களை. நாங்கள் அப்புறமும் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஹாய் எல்லாரும், ஸ்குவாட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு ஆதரவும் அன்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த வீடியோ வந்து நான் டெலிவரி தான் போஸ்ட் பண்ணுறேன். என்ன ரீசன் கேட்டால், ஒரு சில பர்சனல் இஷ்யூன்றனால வந்து நான் டெலிவரி தான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரைடு வந்து நான் டிசம்பர்லேயே போயிட்டு வந்தது, அதனால் வந்து இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். யாரும் இதை நினச்சிக்க வேணாம். இன்னைக்கு கண்டினியூ அடுத்தடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். ஹாய் எல்லாரும், ஸ்குவாட் நம்ம ஆல்ரெடி வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு ஆல்டே கஃபேக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். நானும் ஆதேஷ் தம்பியும் போயிட்டுருக்குறோம். நானும் அவனந்து வந்தப்போ இப்போ நானும் அவனந்தான் போகிறோம். நம்ம அப்படியே போகிற வழியில் பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் வேறு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அடடா, இதோ இந்தியன் ஆயில் இருக்குது, இங்கே பெட்ரோல் போட்டு போயிடலாம். முன்னாடி வர முன்னாடி போயிடுவான்னு நினைக்கிறேன். இனி முன்னாடி போகிறானா நிப்பாட்டானு தெரியல. நம்ம போய் பெட்ரோல் போட்டு போயிடலாம். டேங்க் ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். டேங்க் ஃபுல்ண்ணா, டேங்க் ஃபுல்லு. பவர். ஏன் ப்ரோ? புரியல. அப்படியா? ஓகே ஓகே. ரைடர் வரும். ஆமாம், ஓகே ப்ரோ. ஆமாம், பெட்ரோல் போகிறதே ஒரு வீடியோ தானே. ஆமாம், அப்படியே அது பில் எடுத்துருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பாய்ண்ணா. நம்ம ஆல்ரெடி பெட்ரோல் போட்டு போகலாம். மறுபடியும் நம்ம மொடா குடிக்காரன் 775 ரூபாய் குடிச்சிருக்கிறியான். அதாவது வந்து நம்ம அங்கிருந்து வரும்போதே வந்து 1000 சம்திங்க்கு போட்டோம். ஆனா மறுபடியும் வந்து 1000 சம்திங் போட்டதுல 300 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் தான் இருந்திருக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா அதுக்கு மேல பெட்ரோல் போட்டதெல்லாம் காலி. நம்ம பையன் உள்ள புடிச்சு தள்ளிட்டான். ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. நம்ம என்ன பண்றது? ஆனா காலையில வந்து நல்ல ஒரு சில்னஸா இருக்கு கிளைமேட்டு. நம்மளே கொஞ்ச நேரத்துல ஒரு நண்பர் வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க நேற்று நைட்டு. எப்படின்னா, நம்ம ப்ளூபி இருக்கான்ல, அவனோட வந்து இன்டர்காம் வந்து வாங்க சொல்லியிருந்தான். சரி, அதை வாங்கி நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு சரி நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு அவன்கிட்ட கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். அத ஒரு நண்பர் வந்த நம்பர் ரைடுக்கு வந்த நண்பர் என்ன சொல்றாரு, ப்ரோ நான் நீங்க இவரு அமேசானா பிளிப்கார்ட் நினைச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு. அப்படி ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்ச நேரத்துல பங்கமா களைச்சு விட்டீங்களா ப்ரோ அப்படின்னு. இல்ல ப்ரோ, டக்குன்னு வாக்க எனக்கு அப்படித்தான் ப்ரோ தெரிஞ்சதுன்னு. ப்ரோ இத்தனை ஐட்டத்தையும் போட்டுட்டு ஒரு எப்படி சொல்றது, பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம் டெலிவரி பண்றவங்க இந்த அளவுக்குலாம் ரெடியா வந்தாங்கன்னா
அவங்க வாங்குற சம்பளமே அதுக்கு பத்தாதே ப்ரோ அப்படின்னு. ஆமா இதெல்லாம் பார்த்து போட்டவரு நம்மள எப்படின்னாருல, கொஞ்சம் உள்ளுக்குள்ள வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சரி ஒரு ஃபன்னு சொல்லியிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முனு விட்டுட்டேன். அது ஒரு பெரிய சம்பவமாச்சு. நல்ல வேளை நம்ம வீடியோ எடுக்கும் போது எதுவும் கிடைக்கல. அது கிடைச்சிருந்துச்சுன்னா பக்கமா நம்ம மானதே போயிருக்கு. ஏன்னு மனுஷன் இப்படி வந்து பயமுறுத்துறீங்க? நம்மளுக்குன்னே வருவாங்க போல. ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல கைஸ். நம்ம இந்த இடத்துல அப்படியே லெஃப்ட் ரைட் எடுத்து உள்ள போயிடலாமோன்னு நினைக்கிறேன். ரைட்ல கிராஸ் ஆகி இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிராஸ் ஆகி உள்ள போயிடலாம். நம்ம கிராஸ் ஆகி போயிடலாம். நம்ம அவ்வளவு தூரம் போய் சுத்துறதுக்கு இதுலயே போயிடலாம். நல்ல ஸ்கோர். நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி அப்படியே நம்ம ஊம்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி வந்து குரூப்பில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா சவுண்டு தெரிய விட்டு போகுது. அவர் பேர் சங்கர். அவர் லாஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ணார். அவருக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு நானும் ப்ளூபி அவரும் 3 பேர் சேர்ந்து போய் குரூப்பில் ஜாயின் பண்ணிப்போம்னு சொல்லிட்டோம். நீ அப்படியே அவரோட போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு தடவை ட்ரை பண்ணேன், ஐபோஸை ட்ரை பண்ணேன். என்னென்னா ஆக்ஷன் கேமரா ஆன் பண்ண விட்டுட்டேன். வேறு அப்போதைக்கு ஐடியா தோணலை, அதனால் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது ஐபூசா அங்கிட்டு ட்ரையாம்பு. அவர் மனுஷன் வைப் பண்ணிட்டு போட அப்படி வாருங்களே. நம்ம வயதே தொண்டை கட்டிட்டு வர
நம்ம நேர பிரேக்ஃபாஸ்ட் டயத்துக்கு போய் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அது வரைக்கும் வீடியோ ஆஃப் பண்ணிடுவோமா? நம்மளுக்கு கிடைச்ச வரை கேப்சரிங் போதும். சவுண்ட் நல்லா இருக்காடா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? அந்த சைலன்ஸருக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஹலோ ஸ்குவாட், நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இதுதான் நம்ம சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டோட இடம், இலை விருந்து. அதாவது வந்து இலை கஃபே அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து சத்தியமங்கல டு பவானி ரோட்டில் இருக்குது. இதாங்க நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஏதாவது வந்து நீங்கள் இந்த வழியில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இந்த இதில் வந்து நான் வந்து வீடியோவில் எடுத்துப்போ வந்து சரியாக பேசணும் வந்து சரியாக கேட்காதனால வந்து நான் மறுபடியும் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பாய் சொல்லி கையெல்லாம் கொடுத்தாரு. நான் சரியாக வந்து இது பண்ணால் போயிட்டேன். அதனால் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? நம்ம அப்படியே போய் முன்னாடி போய் ஜாயின் பண்ணுவோம். நம்ம பசங்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இப்போ முன்னாடி தெரியுதுங்களா, தோர் ராக்ஸ். இதில் தான் நம்ம வந்து சில நண்பர்கள் வர்றாங்க. அமி வர்றாப்படி, அடுத்து வந்து ஜேபின்னு சொல்லி ஒரு பையன் வர்றாப்படி. ஜேபிங்கிற பையன் தான் ஒரு பெரிய யூடியூபர். இதில் தான் வந்து இளையவர்கள் தான் வந்து மீட் பண்ணோம். எனக்கு அப்போ தான் தெரியும் ஜேபிங்கிற ஒரு யூடியூபர்னு. எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ளூபி தம்பி ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ல, அவன் மூலியமாக தான் நம்மளுக்கு பழக்கம். இனி அடுத்து முன்னாடி போய் ஜாயின் பண்ணி பார்ப்போம். நீ போக வீடியோவில் பேசிக்கலாம், ஓகேவா? ஏறுறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏறுறோம். ஒரு கடை பார்க்கலாம், எப்படி இருக்கு தெரியல. இதில் வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அது தகுந்த மட்டும் நம்ம போக முடியும். பாருங்க guys, இதான் நம்ம பசங்க எல்லாரும் நிற்கிறாங்க. ஹலோ, ஹாய். ரெக்கார்டாதா? சூப்பரா பக்கா ஆகுது. அப்படியே போவோம். ஐயோ, அது அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. ரோட் நிப்பாட்டி நின்னுவா சார்.
ஹீட் ஆயிருச்சா இதுக்கேவா பில்டப் பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியில்லை என்ன ஒரு விளாகர்னு சொல்லாதீங்க. ஓ அப்படி ஓய் வண்டியா நல்ல வேலை. வரலாங்கிறாங்க போலாங்கிறாங்க. ஐய் எத்தனை தடவை கழட்டி மாட்டேன். ஐயோ சேர்த்து சொன்னா பாருங்க. என்னடா சடனாக வந்து பைக் மாறிடுச்சு எதுவும் நினச்சிக்காதீங்க கைஸ். என்னென்னா கூட வந்த பையனோட பைக் தான் இது. அந்த பையன் வந்து கூட ஒரு ரைடை கூட்டிகிட்டு வந்திருந்தா. அப்படி அந்த பையனுக்கு வந்து இந்த ஹிமாலயன் பைக் ஓட்டுறது ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல். சொல்லப்போனால் அந்த பையன் ஃபஸ்ட் டைம் ஓட்டிட்டு போனான்றது. அதனால் சரி நம்பி கொடுத்துட்டு போனான்றது வேணாம் சொல்லி கேட்காம அந்த பையன் எடுத்துகிட்டு போய் ஒரு காரணங்களை திரும்பும்போது கொஞ்சம் சரளம் பண்ண இருக்குங்காட்டி லைட்டாக சரிச்சு விட்டு வண்டி அப்படியே படுத்துருச்சு. அதனால் சரி வேண்டாம் இப்போதைக்கு நீ ட்ரைவ் பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வேறு பின்னாடி கார் வந்துச்சுல அதில் தாட்டி விட்டுட்டு நம்ம இந்த பையனை கூட்டிகிட்டு இந்த ஹிமாலயன் நம்ம எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். அப்படி இந்த சைடு வந்து லெஃப்ட் எடுத்து போகலாம். மொத்தத்தில் வந்து அங்கிட்ட உள்ளுக்குள்ளே சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டரில் வர மாதிரி லெஃப்ட் எடுத்து உள்ளே போகிறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். எங்கடா அந்த பையன் வண்டி நீ எடுத்து வந்தீங்கன்னா உன் பைக் எங்கடான்னு கேட்பீங்க. நம்ம பைக்கை தான் கேமராமேன் பாலாஜி வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். அதனால் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இந்த வண்டி எடுத்து வந்துட்டோம். ஓகேவா? என்னடா அதுக்குள்ளே மறுபடியும் பைக்கை மாற்றிட்டேன்னு பார்க்காதீங்க. இது நம்ம ப்ளூபியோட பைக் R3 மாடல். பட் எனக்கும் இந்த வண்டி ஓட்டணும் ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்குது உட்காந்து ஓட்டும்போது. அது மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வண்டியில் சூப்பராக போகுது. அசால்ட்டாக 100 தட்டுது. அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. நீ அடுத்து நம்ம சாப்பிட்ற இடத்துல போய் நம்ம பைக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போதைக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இந்த வண்டி நான் எடுத்து வரேன் குர்ரா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வந்துட்டேன். இந்த வண்டியை சூப்பராக போதுங்க. வண்டி செம்மையாக இருக்குது. ஓட்டுறதுந்தா நம்ம ஓட்டிகிட்டு வந்த பைக்கு தான். அதை வந்து நான் சிபி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அவன் ஓட்டிகிட்டு வந்த ப்ளூபி பைக்கை இப்போ நம்ம ஓட்டிகிட்டு வரோம். இதை பார்த்தானா கதற போகிறேன். ப்ளூபி பறக்க ஒட்டண்டான்னு சொன்னோம். ஐயோன்னு கத்த போறியான். இதுக்கு அங்கிட்ட ஐபூசா இங்கிட்ட ஐபூசா
இங்கதானா bro? ஆமா. என்ன ப்ரோ? வேற வழி இல்லையா? நம்ம ஓடுதானா அண்ணா? இது வேற கோல்டு ஸ்டார்ட், இது வேற ஓடணுமா? மோட்டர் ஓடணுமா? அங்க இருக்காரு ஓடுதானா? இத காணோம். சாப் கலர் ஏன் வண்டியை காணோமே? ஐயாபூசங்க ஐயப்பூசம் இங்க தான் நிக்குது. வந்துட்டாரா அவரு? அந்த வண்டி இருங்க இன்னும் 2 வண்டி வரணும். ஒரு அட்வென்ச்சர் வரணும், உங்க வண்டி வரணும். ரெண்டால உங்க வண்டி வரணும். வந்துட்டாங்க, ஒருத்தர் வந்துட்டாரு. இது நம்ம பாலாஜி நம்மோட வரலடா. ஒட்டிக்கிட்டீங்களேங்க தெரியலையே. சிட்டி எங்க இங்க எங்க போனாங்க தெரியல. ஆளிலே காணா. எது கேஸ் போட்டாங்க? இல்ல நம்பர் சின்னதா போட்டுருக்காரு. அட்வென்ச்சர் ஃப்ரண்ட்ல நம்பர் ரொம்ப குட்டியா இருக்குன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நம்பர் பிளேட் பெருசா இருக்கணும்ல, ரொம்ப குட்டியா வச்சிருக்காரு. அவர் இன்ஜின்ல அவன் கொன்னே போடுவேன். நீ நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போடுவேன். என்ன தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. இல்ல நார்மலா இங்க ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி வந்து டொனால்டு அப்படின்ற கடைக்கு போனோம். சோறு இல்லைன்ட்டாங்க. ஆனால் நம்ம பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போகலாம்னு சொல்லி நம்ம அங்கே போகிறோம். அது நடந்து போகிறோம், ஏன்னா நம்ம வண்டி வரல. நம்ம வண்டி பாலாஜி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறான். அதில் நம்ம வண்டி வரனால நம்ம நடந்து போய் சோறு திங்க போகலாம். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், ஏன்னா வயிறு வேறு கவான்னு கத்துது. இது வந்து இந்த ரோட்டில் வந்து ரைட் எடுத்து போனால் நேராக கேர்னரா, ஹாசன் அந்த ஏரியா, ஹாசன் சக்லேஸ்புரா. இது வந்து மங்களூர் போகிற ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக இதிலே போனோம்னா நம்ம மடிக்கேரி போயிடலாம். பார்த்துக்குங்க, இந்த ரோட்டில் போனால் நம்ம மடிக்கேரி போயிடலாம், ஊருக்கு போகலாம். இங்கே வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு தெரியலையே. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது நம்ம சென்னையில். ப்ரோ இங்கே மேக்ஸிமம் சொல்ல போனால் ரொட்டி இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கலாம். அதான் கிடைக்குமான்னு கேட்குறேன். ஆனால் நான் ஒரு டெல்லியில் போய் அவஸ்தைப்பட்டேன். இல்லை இட்லி இங்கே. ஓகே, நம்ம உள்ள வீடியோ ஆன் பண்ணுவோம். ஸ்குவாட், நம்ம வண்டி உள்ளே வந்துருச்சு. நம்ம பையல உள்ளே தான் இருக்கிறாங்க. பாருங்க, மொத்த டிக்கெட்டையும் பாருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படியே மொத்த செட்டு உட்காந்துருக்குதான். எனக்கு புரோட்டா மட்டும் போதும். இதுதான் மொத்த செட்டு. நைட் எங்க 8:30 இவங்க தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம், ஓகேங்களா? ಎಲ್ಲ ಮುಚ್ಕೊಬಿಟ್ಟಾರೆ. ಟ್ಯಾಂಕ್ ಫುಲ್ ಅಂತ ಕಾಣಿಸ್ತೆಲ್ಲ ಕೇಳಿಸ್ತಾನೆ. ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ವಾ? ಯಾಲೆ ಫುಲ್ ಆಯ್ತಾ? 700 ರೌಂಡ್